ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ஒன் டே ட்ரிப் பற்றின வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எங்கே போனோம், எப்படி போனோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. வீட்டிலேருந்து பைக்கில் தாங்க கிளம்புறோம், அதாவது ஸ்கூட்டியில். ஒரு 11 o'clock பக்கம் தாங்க கிளம்புனோம். ஃபஸ்ட்டு போனது ஏடிஎம் சென்டர் தாங்க. ஏடிஎம் போயிட்டு கேஷ் வித்ட்ரால் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. அங்கேருந்து கிளம்பிட்டு ஃபஸ்ட்டு போகிற வழியில் கூலிங் கிளாஸ் இருக்குதாங்க பார்த்தோம். டஸ்ட்டு படும் அப்படிங்கிறதுக்காக கிளாஸ் வாங்கி மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்று வாங்கி மாட்டிட்டோங்க. எங்களுக்கு நியர் 1.5 hours ஆகுங்க. அதனால் நாங்கள் எல்லாமே ப்ரிப்பேராக எடுத்து கிளம்பியாச்சுங்க. போகிற வழியெல்லாம் பார்க்கும்போது பச்சை பசேன்னு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதையும் கொஞ்சம் கேப்சர் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம். ஆனால் நாங்கள் போகிறப்ப நல்ல வெயிலுங்க. இங்கே பாருங்கள், டோலில் செம்ம ரஷ்ஷுங்க. சாட்டர்டே சண்டேனாலே எப்போவுமே இப்படி தாங்க இருக்கும். சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். போகிற வழியெல்லாம் பார்த்துட்டே போனோம். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஹில்ஸில் வந்து அந்த பச்சை பசேர்னு இருண்ட மேகத்தோட பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. கொஞ்சம் தூரம் போனதுமே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. மழைனா பெரிய மழையில் லைட்டாக தூத்தல் இருந்தது. சரி, ஓகே, பரவாயில்ல, போயிடலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஸ்பீடாக பெய்ய ஆரம்பிச்சிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி நாங்கள் எல்லாருமே ரெயின் கோட் போட்டுட்டு கிளம்பிட்டோங்க. என்னடா இவ என்ஜாய் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் கோட் போட்டு போகிறான்னு தானே நினைக்கிறீங்க. போகும்போதே நினச்சிட்டு போனால் நல்லா இருக்காது இல்லைங்க. அங்கே போனதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணணும் இல்லையா, அதனால தாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற ஹில்ஸை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. பைக் ட்ராவல் ரொம்பவே எனக்கு பிடிக்குங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இப்படி ரெய்னிங் சீசனில் பைக்கில் போகிறது பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் காரில் போகிறதும் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போயிட்டே இருக்கும்போது நல்ல ஹில்ஸ்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு போகிறதுக்கு நல்லா தாங்க இருந்தது. ஆனால் மொபைலையும் ஹேண்டில் பண்ணிவிட்டு ரெயினில் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. லாஸ்ட்டு உள்ள தூக்கி வச்சுட்டு நியர்பை ரீச் ஆகிட்டோங்க. ஒரு 1.5 hours அப்புறம் ரீச் ஆயாச்சு. இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ரஷ்ஷாக இருந்ததுங்க ஏரியா. இந்த ஏரியா வந்து இந்த 2 பிரிட்ஜுக்கு நடுவில் போகிறது ரொம்ப அழகாக இருந்தது. அதனால தாங்க நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். சரி, ஃபஸ்ட்டு ஹில்ஸ் ஏற போகிறோம், அதுக்கு முன்னாடி பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெட்ரோல் ஃபில் பண்ண வந்துட்டோங்க. பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு அங்கேருந்து கேப்சர் பண்ணாங்க. அவ்வளோ அழகாக தெரிஞ்சுதுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க ஷாப்பில் ஏதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிசல் பாவு தாங்க சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஏரியா தெரியாமல் நாங்கள் வந்து ஒரு ரோடுக்குள்ளே போயிட்டோங்க. எப்படி போகிறது என்ன இதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. எங்ககிட்டே நிறைய பேர் வழி கேட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆளுக்கு ஒரு தசைக்கு கிளம்பிட்டோங்க. போய் லாஸ்ட்டு ஃபைனலாக ரீச் ஆகிட்டோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஆப்போசிட்டில் இருக்கிற மலைக்கு தாங்க போனேன். இது வந்து தடுப்பு செவரு. அந்த லேக் வந்து அந்த செவருக்கு அடுத்து இருக்குங்க. அது வந்து தடுக்கிறதுக்காக வச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. நான் இது ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு போகிறேன். ரொம்ப அழகாக இருந்தது. நின்று நிறைய ஃபோட்டோஸ் செல்ஃபீஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோட லாஸ்ட் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சரியான மழைங்க. எல்லாருமே மழை வந்ததும் கிளம்பிட்டாங்க. ஆனால் நாங்கள் பொறுமையாக நின்று வெயிட் பண்ணி பார்த்தோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம பார்க்குறதுக்காக தானே போயிருக்கோம், அப்புறம் எதுக்குங்க நம்ம அவசரமாக போகணும். நின்று பொறுமையாக பார்த்துட்டு அந்த க்ளவுட்ஸ்லாம் மூவ் ஆகுறது அவ்வளோ அழகாக தெரிஞ்சுதுங்க வியூ. மழை நின்னதுக்கப்புறம் சரி, ஓகே, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறதுக்காக கிளம்பிட்டாங்க. கிளம்புனதும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மூவ் பண்ண ஒவ்வொரு ஹில்ஸ்லேயும் பார்த்து பொறுமையாக தாங்க போனோம். அதாவது ஹில்ஸ் ஏறும்போது இந்த வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அங்கே போய் பார்த்தோம். ஒரு வாட்டர் ஃபால் இருந்தது, 2 வாட்டர் ஃபால் இருந்தது. நான் வந்து தம்பி இருக்கிறதுனால ஒரு குட்டி வாட்டர் ஃபாலில் நிப்பாட்டி நான் அவனை காமிச்சிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ண வச்சாங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஹில்ஸுக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக கொஞ்சம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அங்கே ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஃபால்ஸ் ரொம்பவே தண்ணி விழுந்ததுங்க. போகிறப்போ வந்து அவ்வளோவா மழை இல்லை, ஆனால் போக போக மழை ரொம்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. மழையில் நல்லாவே குளிச்சிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். நாங்கள் வந்து வாட்டர் ஃபால்ஸ் அந்த ஏரியாவை என்ஜாய் பண்ண போன மாதிரி எனக்கு தெரியல, ஆனால் நல்லாவே வாட்டரில் நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டோங்க. எங்களுக்கு ரொம்பவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருந்தது. போகிற வழியில் இங்கே வந்து இது ஏர்ஃபோர்ஸுங்க. பாருங்கள், மலைக்கு மேலே ஏர்ஃபோர்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது பாதி மலையில் ஏர்ஃபோர்ஸ் இருந்தது. அதையும் பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறியாச்சு. எப்படி மழை பெய்யுதுன்னு நீங்களே பாருங்களேன். மழை ஏற ஏற மழை சரியான மழைங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. பியூட்டிஃபுல்லாக க்ரீனரிஸாக இருந்தது. மண்ணுக்கு வந்த நாள், இந்த நிலவு நம் பூமிக்கு வந்த நாள். சில் 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 மழையே எங்கே இருந்தாய், நீ எங்கிருந்து இங்கே விழுந்தாய். இன்றே இன்றே நீ மண்ணுக்கு வந்த நாள், இந்த நிலவு நம் பூமிக்கு வந்த நாள்.
கொஞ்சம் போனதுக்கப்புறம் மேலே ஆப்போசிட்டில் வர்ற வண்டி கூட தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சுங்க. ஒரு இடத்துல நிப்பாட்டி ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோங்க. மழை ரொம்ப அதிகமாகிருச்சு. டைமும் 4 o'clock ஆயிடுச்சு. சரி ஓகே, இதுக்கு மேலே நமக்கு போக வேண்டாம், பக்கத்தில் விசாரிச்சிருக்கு, இதே மாதிரி தான் இங்கேருந்து ஃபுல்லாகவே இருக்கும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டோங்க. மழை பெஞ்சுது. ஸோ மழை பெஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளோ வாட்ரு வருது அப்படின்னு பாருங்கள். நிறைய வாட்டர் ஃபால்ஸ் உருவாகியிருக்கு. மேலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நாங்கள் குளிக்கிறப்போ இந்த ஃபால்ஸில் ரொம்ப கம்மியாக தான் தண்ணி விழுந்துச்சு. ஆனால் ரிட்டன் வரும்போது பயங்கரமாக தண்ணி விழ ஆரம்பிச்சிட்டுங்க. தம்பி வந்து திருப்பியும் குளிக்க போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். பட் ஆனால் வேண்டாம், நிறைய தண்ணி வருது அப்படிங்கிறதுக்காக நின்றுட்டு பார்த்துட்டு வந்துட்டோங்க. அங்கேயே வந்து நிறைய செராமிக் ஷாப்பும் வச்சுருந்தாங்க. அந்த கடைக்குள்ளே போய் நாங்கள் கொஞ்சம் ஏதாவது போனதுக்கு மெமரிஸாக வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெமரபிளாக. பட் ஆனால் அவங்க வந்து ரொம்ப காஸ்ட்லியாக சொன்னாங்க. ஸோ ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு வீடியோஸ் மட்டும் கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. பாருங்கள் எப்படி மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர மழைங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது. சரி ஓகே வாங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வெளில ஒரு மேப்ரோ இருந்ததுங்க. மேப்ரோ கம்பெனி இது. அங்கே போய் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் காமிக்கிறேன். நான் ஃபுல்லாகவே வந்து அவங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கும் கொடுத்துருந்தாங்க சாம்பிள் பீஸு. நாங்கள் அதில் எங்களுக்கு பிடிச்சதை மட்டும் வாங்கிக்கிட்டு கொஞ்சமாக வாங்கிக்கிட்டு வந்துட்டோங்க. உள்ளே போய் பார்த்தா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜூஸ் செக்ஷன் அங்கே இருந்தது. ஜூஸ் செக்ஷன், அதாவது என்ன சொல்கிறது, பவுட்ரு லிக்விடு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. க்ரஷ் வச்சுருந்தாங்க, ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு, மேங்கோ க்ரஷ் அந்த மாதிரி. இது ஃபுல்லாக சாக்லேட்ஸு, பிஸ்கட், குக்கீஸ், அப்புறம் சிப்ஸு, நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. எல்லாத்துலேயுமே சாம்பிளும் கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு பிடிச்சதை மட்டும் வாங்கி சாம்பிள் பார்த்துட்டு எங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு நாங்கள் வந்தோங்க. அதுக்கப்புறம் அங்கேயே வந்து ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அந்த கார்டன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே. இந்த லோட்டஸ் பிளான்ட்டும் வச்சு அதுக்கப்புறம் தனியாக ஃபிஷ் பாண்டும் வச்சுருந்தாங்க. ஃபிஷ் பாண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கொய் ஃபிஷ் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்குங்க. அதையும் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோங்க. மெயின் ரோட்டில் இருந்து அந்த வியூவை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இங்கே ரோடுக்கு வந்து பார்த்தா மழை பெஞ்சிருக்கு, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ரொம்பவே கம்மியாக தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆனால் 1 day ட்ரிப்புன்னு சொல்கிறோம், பெஸ்ட்டுங்க, ஒர்த்தான ட்ரிப்பு. எங்களுக்கு ஸ்கூட்டியில் போனது ஒரு கஷ்டமும் தெரியல. எங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் ஃபேமிலியாக போனது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. போயிட்டு அப்படியே வர்ற வழியில் போய் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணோம். ஸோ அப்படியே வர வழியில் ஏதாவது டின்னர் ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பேசிக்கிட்டே போனோம். நாங்கள் 2 பேருமே பைக்கில் போகும்போது அப்படியே பேசிக்கிட்டு தம்பிக்கிட்ட கிண்டல் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணிட்டு போயிட்டு இருந்தோங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. அதாவது நாங்கள் இருக்கிற ஏரியாக்குள்ளே வந்து பார்த்தா ஒரு சொட்டு மழை இல்லைங்க. அப்புறம் வர்ற வழியில் சுட சுட பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு நைட்டு 8 o'clock வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஓகே பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.